அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரக்க குணத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அதிகாலை பள்ளிக்கு தொழுகைக்காக செல்லும் வேளையில் ஒரு யூத வயோதிக பெண்மணி ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குப்பைகளை கொட்டி ஏளனம் செய்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். பொறுமையின் சின்னமான நபிகளால் முன்புருவலுடன் பள்ளியை நோக்கி நடப்பார்கள். ஒரு நாள் பெருமானார் மீது குப்பை விழவில்லை. ஆச்சரியமடைந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் வழியில் கிழவியின் பக்கத்து வீட்டில் விசாரித்தார்கள். விசாரித்ததில் அவள் கடும் நோயினால் படுத்த படுக்கையாகி விட்டாள் என அறிந்தார்கள். உடனே நோய் விசாரிக்க கிழவியிடம் சென்ற பெருமானார் அவர்கள், தாயே, உங்களுக்கு என்ன நோய்? அல்லாஹ் தான் உங்களுக்கு நல்ல உடல் நலத்தினை தர வேண்டும் என வேண்டி நின்றார்கள். இத்தனை அன்புலம் கொண்ட நல்லவர் மேனி மீதா நான் குப்பைகளை கொட்டி வந்தேன் என தன்னையே நொந்து கொண்ட அந்த வயோதிக பெண்மணி வெட்கி தலை குனிந்து, மாணவியே, மன்னியுங்கள் என்று பணிவாக வேண்டி நின்றார். அத்தோடு புனித இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் அந்த பெண்மணி. இவ்வளவு இரக்க குணம் கொண்டவர் தான் நமது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.